வேலை வாய்ப்புகள் நிரம்பிய படிப்புகள் ஒவ்வொன்றையும் மாணவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது என்ன படிக்கலாம் என்ற இந்த செய்தி தொகுப்பு. அந்த வரிசையில் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் துறை குறித்து முழுமையான தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். பிளாஸ்டிக்கின் பயன்பாடு என்பது இன்று அனைத்து துறைகளிலும் அத்தியாவசியமான ஒன்றாகவே இருக்கிறது. ஆட்டோமொபைல் துறை மட்டுமின்றி செல்போன் தயாரிப்பு, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் உற்பத்தி துறையில் பிளாஸ்டிக்கின் பங்குதான் பிரதானம். அத்தகைய பிளாஸ்டிக்கை உருவாக்கும் தொழில்நுட்பம் குறித்து கற்றுத்தருகிறது இந்த பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் படிப்பு. +2ல் இயற்பியல், வேதியியல், கணிதம் படித்த மாணவர்கள் நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் இத்துறையில் சேரலாம். பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங்கில் பட்டப்படிப்புக்கான கல்வி முறைகள் அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ளது. இதற்கு அட்மிஷன் செய்வதற்கு ஜெனரல் கவுன்சிலிங்கில் அப்ளை செய்து மாணவர்கள் இந்த கோர்ஸை தேர்வு செய்யலாம். இதற்கான கல்வி நம்மோட சென்னையில் இருக்கிற சிப்பெட்டில் கொடுக்குறாங்க. பிஇ மற்றும் பிடெக் ஆகிய பிரிவுகளில் இந்த படிப்பு வழங்கப்படுகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி என்ற பிரிவிலும், சென்னை மற்றும் மதுரையில் சிப்பெட் என்று அழைக்கப்படும் மத்திய பிளாஸ்டிக் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனத்திலும் இந்த படிப்பை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். பாலிமர் இன்ஜினியரிங் என்ற பிரிவின் கீழ் சில தனியார் கல்லூரிகளில் இந்த படிப்பு கிடைக்கிறது. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை ஆட்டோமொபைல் துறை, செல்போன் நிறுவனங்கள், செயற்கைக்கோள் தயாரிப்பு உள்ளிட்ட உற்பத்தி சார்ந்த துறைகளில் இத்துறை சார்ந்த வல்லுநர்களின் பங்களிப்பு அவசியமான ஒன்று. இதன் பயன்பாடு அனைத்து துறைகளிலும், மொபைல், நம்மளோட எழுதுகோல், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், கார், சேட்டலைட் அப்ளிகேஷன்ஸ், ஏரோஸ்பேஸ், எல்லா துறைகளிலும் இது பயன்படுவதால் அந்த துறைகளின் மேனுஃபேக்சரிங் யூனிட்களிலும் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங்கின் பயன்பாடு அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்களிலும் நமது மாணவர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புக்கான அதிக வாய்ப்பு உள்ளது. இது மட்டுமின்றி 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு டிப்ளமோ பிரிவின் கீழ் பிளாஸ்டிக் உற்பத்தி குறித்தும் சிப்பெட்டில் கற்றுத்தருகிறார்கள். பிளாஸ்டிக் என்பது மக்களுக்கு அத்தியாவசியமான ஒன்றுதான். ஆனால் பூமிக்கு பாதகம் விளைவிக்கும் நுண்ணிய மைக்ரான் கொண்ட பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது நல்லது. பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம மக்கள் யாராலையும் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணவே முடியாதுங்கிற ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம இருக்கிறதே இப்போ ஒரு பிளாஸ்டிக் யுகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் இதோட உபயோகம் அதிகமாக தான் ஆகும். அதனால் நம்ம பிளாஸ்டிக்கை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அதுபடி டிஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா வில் ஹாவ் எ பெட்டர் லைஃப். படிப்பை முடித்தால் வேலை தேடி அலைய வேண்டும் என்ற நிலைகளை எல்லாம் கடந்து படிக்கும் போதே வேலையை கொண்டு வரும் இது போன்ற துறைகளை நீங்களே தேர்ந்தெடுத்தால் உங்களின் எதிர்காலம் எப்போதும் பிரகாசமாகவே இருக்கும்.